வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்வரும் ஆண்டில் 3.1% வளர்ச்சி அடையக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. பாதாள குழுக்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கங்களுடன் அதனை தடுக்க முயற்சி செய்கின்றார்கள் என்று நீதியமைச்சர் விமர்சனம். அரசாங்கம் வெளிநாட்டு தமிழர் சமூகங்களை திருப்திப்படுத்துவதற்காக இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது என்று லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன குற்றச்சாட்டு. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை தாமதிக்கின்றது அரசு. பிரிட்டன் அழுத்தம் வழங்க வேண்டும் என்று சிவில் சமூக பிரதிநிதிகள் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்வரும் ஆண்டில் 3.1% வளர்ச்சி அடையக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் தோமஸ் ஹெப்லின் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் சீர்திருத்த வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்ததன் விளைவாக பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டில் 5% வளர்ச்சி பதிவாகிய நிலையில் இந்த ஆண்டில் முதல் பாதியில் 4.8% வளர்ச்சி காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார முன்னேற்றம் ஒரு அளவுக்கு சாதாரண நிலைக்கு திரும்பும் அறிகுறிகளை வெளிப்படுத்திக் கொண்டதாகவும் சில துறைகளில் காணப்படும் வளர்ச்சி தற்காலிகமானது என்றும் குறிப்பிடப்பட்டது. இலங்கையின் பொருளாதாரம் 2025 ஆண்டில் 3.1% வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் மொத்தத்தில் எதிர்பார்த்ததை விட வலுவான மீழ்ச்சியை காணக்கூடும் என்றும் அந்த ஊடக சந்திப்பில் IMF தெரிவித்தது. எதிர்வரும் நவம்பர் 21 நுகைகுடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்று அந்த கட்சியின் மூத்த உபத்தலைவர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அனூறு அரசின் ஒடுக்குமுறை மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்கு தேவையோ அங்கு பிற எதிரணிகளோடு இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். ஆனால் நுகைகுடையில் நடைபெறும் இந்த குறிப்பிட்ட பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்பதில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். அனூறு அரசின் ஊழல் தவறான மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நவம்பர் 21 நுகைகுடையில் இந்த பேரணியை நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டி போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கங்களுடன் அதனை தடுக்க முயற்சி செய்கின்றார்கள் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் உள்ள தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களோடு லண்டனில் நடைபெற்றிருந்த கலந்துரையாடல் ஒன்றில் அமைச்சர்கள் நலிந்த ஜாதிச, சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஹர்ஷன நாணயக்கார பங்கேற்றனர். அந்த நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பல்வேறு திட்டங்கள் அனைத்து அரசு துறைகளின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதோடு நாட்டின் சட்டவாட்சியினை உறுதிப்படுத்துவதும் அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சட்டத்தை மதிக்கும் ஒழுங்கான சமூகம் உருவாகும். ஆனால் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போதெல்லாம் எதிர்க்கட்சியினர் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு தடையாக செயற்படுகின்றனர். இதுவே எதிர்க்கட்சிகளின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் இருந்து அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது என்றும் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார வலியுறுத்தினார். பாதாள உலக செயல்பாடுகள் தொடர்பாக தெற்கினருக்கு கருப்பு முத்திரை குத்தி வடக்கினருக்கு வெள்ளையடிப்பு வழங்கும் நடவடிக்கையினை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் நடைபெறுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் விளக்கமளித்த போது தெற்கை குற்றவாளிகள் தாயகமாக சித்தரிக்கும் முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது. பாதாள உலக குழுக்கள் ஐஸ் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற பிரச்சனைகள் தெற்கின் மீது சுமத்தப்படுகின்றன. ஆனால் உண்மையில் குற்றவாளிகள் வடக்கிலிருந்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளார்கள். இதை பற்றிய விவாதம் எதுவும் நடைபெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாறாக தெற்கை களங்கப்படுத்தும் முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு புலம்பெயர் சமூகங்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இத்தகைய இரட்டை நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது என்று லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன மேலும் தெரிவித்தார். கொழும்பு தொடங்கி நாடு முழுவதும் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதிகளில் பாதுகாப்பு கேமரா அமைப்புகளை நிறுவ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு தேவையான கேமராக்களின் எண்ணிக்கையும் அதற்கான செலவின விவரங்களும் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை பிடிக்க பாதுகாப்பு கேமராக்கள் இதுவரை பெரும் பங்காற்றியுள்ளன. இந்த தொழில்நுட்பம் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதையும் கைது செய்வதையும் மிகுந்த அளவில் எளிதாக்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மாகாண மட்டத்திலான கேமரா அமைப்பை முதல் கட்டமாக மேற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அமல்படுத்தும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் நாடு முழுவதும் இந்த பாதுகாப்பு கேமரா வலையமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதே அரசாங்கத்தின் குறிக்கோளாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்களின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் பயணித்த போது அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆஜரான போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் அவரை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதியின் வைத்திய அறிக்கைகளை பரிசீலித்த நீதவான் நிலுப்புலி லங்காபுர அவரை தலா 50 லட்சம் பெறுமதியான 3 சரீர பிணைகளின் அடிப்படையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டதோடு வழக்கை இன்றைய தினம் வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருந்தார். தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு, நல்லிணக்கத்தை முன்னெடுத்தல் மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தல் போன்ற விடயங்கள் சிக்கலானதும் சர்ச்சைக்குரியதுமானதனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தாமதம் காட்டி வருவதாக சிவில் சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே இந்த விடயங்களில் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்தின் மீது பிரிட்டன் அழுத்தம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இலங்கைக்கான பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் அண்மையில் கொழும்பிலுள்ள பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் தேசிய சமாதான பேரவையின் தலைவர் கலாநிதி ஜிஹான் பெரேரா, சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ருவன் பத்ரன, சட்டத்தரணிகள் ரணிதா ஞானராஜா மற்றும் ஷபானா குல்பேகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய மனித உரிமைகள் நிலைமை, அரசாங்கம் முன்னெடுத்து வரும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றது. சிவில் சமூக பிரதிநிதிகள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள், அதாவது பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம், நிகழ்நிலை காப்பு சட்ட திருத்தம், அரசியல் கைதிகள் விடுதலை, புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் போன்றவை இன்னமும் நிறைவேற்றப்படாததை உயர்ஸ்தானிகரிடம் சுட்டிக்காட்டினர். மேலும் இலங்கை ஒரு வருட காலத்தில் பிரிட்டனின் காலனித்துவ ஆட்சிக்குட்பட்ட நாடு என்பதையும் தற்போது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் நிலைமைகள் காரணமாக மனித உரிமைகள் பொறுப்பு கூறல் மற்றும் முக்கிய மறுசீரமைப்பு உறுதிப்படுத்த அரசாங்கத்தின் மீது தேவையான அழுத்தத்தை பிரிட்டன் வழங்க வேண்டும் என்ற பொறுப்பு அதற்கு இருப்பதென்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு, நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் பொறுப்பு குரல் தொடர்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் தாமதித்து வருவதாக குறிப்பிட்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த விடயங்களில் உடனடி முன்னேற்றம் ஏற்படுவதற்கு பிரிட்டன் தலையீடு செய்து அழுத்தம் வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாக புலனாய்வு பிரிவோடு இணைந்து போலீசார் அச்சுறுத்தல் மதிப்பாய்வு மேற்கொண்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாதாள உலக குழுக்களாலேயே ஜெகத் விதானவுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் கூறினார். விதானவின் பாதுகாப்பிற்காக 2 பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அச்சுறுத்தல் மதிப்பாய்வை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை போலீஸ் மா அதிபரின் கருத்து தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜெகத் விதான தெரிவித்துள்ளதால் இந்த விடயத்தில் மேலதிக கருத்துக்களை தெரிவிப்பது பொருத்தமற்றது என்று போலீஸ் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கலாம், அவற்றின் விவரங்கள் எமக்கு தெரியாது என்று தெரிவித்திருந்தார்.